அனைவருக்கும் வினோத் பிரமையின் பணிவான வணக்கங்கள். நம்ம ஒரு வலை வந்து அனுப்பணும். ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்கு சொக்கநாதன் என்ற ஒரு ஐயா, அவர் வந்து வயது வந்து மூப்பு, ஆக்சுவலாக 60 வயசு அப்படின்னாப்புல. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜி வலை வந்து நம்ம கொடுக்குறது வந்து பெரிய வலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், பரவாயில்ல ஜி போட்டு கொடுங்க அப்படின்னாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வலை மேக் பண்ணி கொடுத்தோம். வலை வந்து 14 ஃபீட் 14 அடி வரும். வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோ நிகராக வந்துன்னு வச்சிங்களா. இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி போட்டோம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வலை வீசி பார்த்துருக்காரு. அவரால் முடியல, வெயிட் தூக்கி விசிற முடியல. ஐயா கோச்சிக்காதீங்க, நீங்கள் எனக்கு வந்து அதை இன்னும் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு இன்னும் சின்னதாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல. அவர் கொடுக்கும்போதே ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்கள் மல்லாட்டெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில் அப்படின்னு கேட்டாப்புல. நம்ம வயலில் நம்ம மாமா வீட்டில் எப்போ போட்டாங்கன்னா கொடுப்பாங்க ஏதாவது. அவர் என்ன பண்ணார், எனக்கு இப்போ மல்லாட்டை போட்டு கொடுத்துருக்காரு வலை கூட. எங்கன்னு பாருங்கள். என்னடா நம்ம கொடுத்தது 5 கிலோ கூட ஒரு 7.5 கிலோ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா மல்லாட்டை. என்ன சொன்னாப்புல வானாஞ்சின்னா, ஆனால் அவர் கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, சார் என்னுடைய குணாதிசயங்கள் இதுதான், என்கிட்ட இருக்கிறத கொடுப்போம் அப்படின்னாப்புல. ஸோ நம்மளுடைய குணாதிசயம் அதுதான். நம்மக்கிட்ட நிறைய ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பகிர்ந்து கொண்டது வந்து சிறு வயதுலேருந்தே நம்மளுடைய தாய் தந்தை கிட்டேருந்து வந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டே நல்லது மட்டுமே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். காஞ்ச மல்லாட்டை நினைக்கிறேன். கொடுத்தனுப்பிறதுக்கு ஐயாவுக்கு அதிபத்த நாயனருடைய அருள் கிடைக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல எண்ணங்களோட பயணம் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே பாருங்க. கூடவே வலையும் வந்து சேரும். கடைசியாக அவனை சொன்னார், ஐயா மிளகா ஒரு கிலோ பறித்தேன், அதை போட மறந்துட்டு ஐயாண்டாரு. எனக்கு அது ஐயா சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஐயா நினச்சேன். ஸோ நம்ம வந்து நல்ல எண்ணங்களோட வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருக்காவது ஒரு உதவியோ இல்லை ஏதோ வேலை செய்கிறீங்க போகிறீங்க அப்படின்னா நேர்மையாக வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாதியிலே விட்டுட்டு ஓடியாடுறதோ இல்லை பாதியிலே நிறைகுறையாக வர்றதோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உறவுகள் நம்ம கூட தொடர்பில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு 6 வருட வீச்சு வலை பயிற்சியில் வீச்சு வலை விற்பனையில் நிறைய உள்ளங்களை சந்தித்தோம். நிறைய குறைகளை பகிர்ந்துடும். தப்பாக இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்மளை இது மாதிரி கொண்டு வந்திருக்கு. வாழ்க யோகம் யோகம் விளக்கம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.